அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலருக்கு சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம உடல் உறுப்புகளை எப்படி நம்ம நம்ம வந்து சுத்தம் செய்வது? ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு மாதத்துக்கு சுத்தம் செய்யணும்னா நம்ம கிளியராக இருக்கும். இதயம் பலப்படுறதுக்கு, இதயம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. துண்டு துண்டாக கட் பண்ணிக்கங்க. சாறை பிசைஞ்சு எடுத்துருங்க தனியா. வெறும் தோலை மட்டும் 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. ஒரு துண்டு இஞ்சியை போடுங்க. போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா, வெறும் வயித்துல குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். இதயத்தில் இருக்க இதெல்லாம் கிளியர் ஆகி இதயம் சுத்தமாகிடும். அதே போல் வந்து ரோஜாப்பூ, பன்னீர் ரோஸ் இதழ்கள் கொஞ்சம், வெண்தாமரை இதழ்கள் கொஞ்சம் 2யும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். இதயம் சுத்தமாகிடும். அதே போல் ஒரு 2 செம்பருத்தி பூ ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும். அதே போல் கல்லீரல் பலப்படுறதுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து நம்ம சுரக்காய் எடுத்துக்கங்க. தோலை சீவிடுங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கின்னு 2 டம்ளர் அளவுக்கு சாறு எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போடுங்க. ஒரு இஞ்சி துண்டு போடுங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் கரும்பு ஜூஸ் குடிச்சுன்னு வந்தாலும் கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் கீழாநெல்லி ஆட்டுப்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் ஆமணக்கு கொழுந்தை வந்து அரைச்சி சாறு எடுத்து அதை பசும்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கிட்னி சுத்தமாகிறதுக்கு மாதத்துல 2 முறை வந்து ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கங்க. துண்டு துண்டாக நறுக்கி அதில் நாரை எடுத்துகிட்டு விதைய எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயித்துல மாதத்துக்கு 2 டைம் குடிங்க. சுத்தமாகிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமானால் வில்வ இலை சாறு காலையில் குடிங்க. வாரத்தில் 2 நாள். துளசி இலை சாறு அதுமாரி குடிச்சுன்னு வாங்க. நமக்கு நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் மாதத்துக்கு 2 வாரம் வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க. நுரையீரல் சுத்தமாகிடும். ஆஸ்துமாவும் வராது. அதே போல் நம்ம கணையம் சுத்தமாகணும்னா பசலைக்கீரை வெத்தலை இலை மாதிரி இருக்கும். அந்த கீரையை கணைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கணையம் சுத்தமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கிட்னி சுத்தமாகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். கிட்னி சுத்தமாகணும்னா ஒரு இளநீ வெட்டிங்க. ஒரு கண்ணு திறந்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நைட்டில் ஓவர் நைட் வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிங்க. கிட்னி சுத்தமாகிடும். கல் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதே போல் நம்ம வந்து சுரக்காயினுடைய ஓட்டை காய வச்சு எரித்து சாம்பலாக்கி மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் நமக்கு கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் சஞ்சீவி இலை பூ இது 2யும் நேரில் வளர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் கிட்னி சுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு இளநீ வந்து கண் திறந்துட்டு 5 ஏலக்காய் நசுக்கி போட்டுருங்க. கல்கண்டும் போட்டுருங்க. நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிங்க. கிட்னி சுத்தமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தொண்டை நல்லா க்ளீன் ஆகணும்னா தொண்டையில் இருக்க கிருமி நாசினிலாம் போடணும்னா ஒரு டம்ளர் சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு எடுத்து குடிச்சுன்னு வாங்க. தொண்டை சுத்தமாகிவிடும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.